தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான மொத்தம் 13 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த ஏவா வேலு தற்போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். கரூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் டெண்டரில் பெரும் ஊழல் நடைபெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் சாலை பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் பணிகள் முடிக்கப்படாமலேயே 3.23 கோடி ரூபாய்க்கு மேல் பில் தொகை வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே 25ஆம் தேதி காலை 7 மணி முதல் அதிரடி சோதனைகள் தொடங்கியது. 7 அணிகளாக பிரிக்கப்பட்ட சுமார் 35 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனை குறித்து திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் ஏவா வேலுவின் வீட்டில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. அதற்கு அவர் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார். சட்டப்படி எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் அவர் தரப்பு நியாயத்தை நிரூபிப்பார். அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிந்ததில்லை என்பதே வரலாறு. ஆளும் கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக. இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள். இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.